ஸோ ஹாய் கைஸ், நான் சண்முகம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா அருவிக்குழி. ஆக்சுவலாக வந்து நான் முதல்ல டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இதுக்கு சீசன் வந்து செப்டம்பர்லேருந்து மார்ச் வரை, இல்லைன்னா செப்டம்பர்லேருந்து மே வரேன்பாங்க. நான் பிப்ரவரி மாதம் போனேன், அங்கே ஒரு சொட்டு தண்ணி இல்லை. ஸோ அதனால் வந்து என்ட்ரி டிக்கெட் 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி வேரி ஆகும், அவ்வளோதான் மேட்ரு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து அருவிக்குழின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக லொக்கேட் ஆன இடம் வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா குமுளியிலேருந்து கரெக்டாக 15 கிலோமீட்டர் இருக்கும். நீங்கள் குமுளி வந்து வரலாம், அப்படி இல்லைன்னா கம்பமேடு வந்தும் வரலாம், சரிங்களா? ஸோ அது 2 வரைக்கும் நீங்கள் எங்கிட்ட வந்தாலும் இது கொஞ்சம் ரீச்சபிளாக தான் இருக்கும். ஓகே, இந்த இடத்த பற்றி ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சு இதாவது அருவிக்குழின்பாங்க, அப்படி இல்லைன்னா வந்து செல்லார் கோயில் ஃபால்ஸு அந்த மாதிரியும் சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ அதனால் இங்கே இருக்க ஊர் மக்களுக்கு வந்து நீங்கள் அருவிக்குழின்னு கேட்குறதுக்கு பதிலாக செல்லார் கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு கிராமமாக இருக்கும், அங்கே வந்துடலாம். ஸோ அங்கே வந்து ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும். அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து நம்ம ரைட் எடுக்கிற மாதிரி இருக்கும். செல்லார் கோயிலுங்கிறது ஒரு எல் ஷேப்பில் பெண்ட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது ஊருக்குள்ளே போகாமல் லெஃப்ட்டில் வளைஞ்சோன்னா நேராக நம்ம இந்த அருவிக்குழி இடத்துக்கு வந்துடும். ஸோ இந்த இடம் பொறுத்தவரை இது வந்து ஒரு கேம்ப் சைட், சரிங்களா? இப்போ நம்ம கீழே ஃபால்ஸில் எப்பயும் கீழே தானே குதிப்போம், மேலேது தண்ணி பொத்துன்னு விழுவோம்ல. ஆனால் இங்கே போயிட்டிங்கன்னா தண்ணி எப்படி இருக்கும்னா, நம்ம இங்கே எங்கே இருப்போம் அப்படின்னா அந்த மலை மேலேயே தண்ணி வருது பார்த்தியா, அந்த இடத்துல இருப்போம் நம்ம. ஸோ அதுதான் வந்து இந்த ஏரியா. ஸோ அதனால் வந்து இங்கே எப்படி இருக்கும்னா, இங்கேருந்து மலை மேலேருந்து இதுக்கு மேலேருந்து தண்ணி ஓடி வரும், நிறைய இடத்துலேருந்து வந்து இந்த இடத்து வழியாக கீழே விடுவோம். ஸோ இந்த இடத்துல கிடைச்சது வந்து கேரளா டூரிசம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சின்ன ஒரு சைட் விங் மாதிரி வச்சு மக்கள் எல்லோரும் வந்தால் ஒரு என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி சைடில் படுக்கையெல்லாம் போட்டுலாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நான் வீடியோவில் பார்த்தேன். இதில் எத்தனை இங்கே இருக்குது அப்படின்னா, நான் போனப்போ எல்லோரும் ரெனோவேட் பண்ணிருந்தாங்க. சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கு. இதுக்குள்ளே எப்படி நான் போய் காமிப்பேன். அதனால் ஃபஸ்ட்டு வெளியே பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு என்னோடய ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியாமல் நம்ம இங்கேருந்து பார்க்க போகிறோம், அறிவிக்கையில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து போயிட்டேன். ஆனால் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு பெரிய ஷாக் இருந்துச்சு. அபாயகரமான பகுதி, யாரும் உள்ளே வராதுன்னு போட்டதை தாண்டி பாறை பூரா வந்து ஒரு சொட்டு தண்ணி இல்லை. ஒரு பேருக்கு சில சமயம் அந்த ஒரு ஓட மாதிரி லைட்டாக ஓடல, அது கூட ஓட காணும். சரி, இந்த ஃப்ரேம் எதுக்குள்ள வச்சுருக்கீங்கன்னா எனக்கு தெரியல. மேபி 2 ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் இருக்கும். ஆமாண்டா, 2 ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா நான் ஏன் எடுக்காமல் வந்தேன், இப்போ தான் பார்த்தோன்னே தோணுது. ஸோ இந்த இடம் தான், அதாவது அருவி வந்து இங்கேருந்து கீழே பொத்துன்னு விழுகும் போல். அப்போ கீழே போய் குளிக்கிற மாட்டானா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ இங்கேருந்து கீழே பார்த்துறதுக்கு என்னதான் ஆங்கிள், யாருமே இல்லை, போக வேண்டிய வேற அப்படின்ல என் உள் மனசு சொல்லிச்சு. இருந்தாலும் நான் கட்டுப்பாட்டோடு இருந்தேன். ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறா சண்முகா, ஏன்னா நேரம் கிழமை சரியில்லை. எனக்கு இந்த ஷூ போட்டு நடக்கிற பழக்கம் இல்லைங்க. திடீர்னு ஷூ போட்டு ரொம்ப நாள் கழிச்சு நடந்தோடனே ஐயோ எங்கேயோ விழுக போகிறோமோ அப்படிங்கிற மாதிரியே தலாடி நடந்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இதான் பார்த்தியா, ஒரு சொட்டு கூட தண்ணியில் இவ்வளோ தண்ணி இருக்குன்னா அவ்வளோ தண்ணி தேங்கின அப்படி இருக்குங்க, தண்ணியில் இல்லைங்க, நம்புங்க. ஸோ சொல்லிட்டு இதுதான் இந்த ஏரியா. இப்போ நான் வந்து பக்கா ஒரு கேன்சர் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு எங்கிட்ட இங்கிட்டேருந்து மேலே போகும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த ரெசார்ட் இது பேர் அந்த வியூ பாயிண்ட்டு ப்ளஸ் வாட்ச் டவரும் அந்த வியூ பாயிண்ட்டும் இருக்கும். அந்த வாட்ச் டவரில் எல்லாம் என்ன தெரியலனா ஒன்றுமே தெரியாது. இந்த கீழே குழியாக தெரியுமா, அதுவும் கிடையாது. அப்புறம் எதுக்கிட்ட அது இருக்குது அப்படின்னா, நம்ம ஆளு பேர் வந்தப்போ ஏதாவது கைடு எதாவது சொல்லுவாங்க போல், இங்கேன்னு பார்த்தா அது தெரியும், அங்கேன்னு பார்த்தா அது தெரியும். நானும் போனேன், நின்றேன், பார்த்தேன், ஒன்றுமே தெரில. 10 ரூபா டிக்கெட் எடுத்துட்டோம் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணிட்டு போகணும்னு சொல்லுவேன், ரெக்கார்ட் பண்ணிட்டுருந்தேன். ஓகே, ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா வந்து மேலே போகும்போது ஒரு வாட்ச் டவர் ஏரியா மாதிரி இருக்கும். கீழே ரெஸ்டாரண்ட்லாம் வச்சுருப்பாங்களா, நான் இப்போ தான் யூடியூப் வீடியோஸ்லாம் மற்றவங்க வேறு யார் போட்டிருக்கான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ கீழே வந்து
ஃபுட் ஏரியா, ஸோ உள்ள வாஷ்ரூமே வந்து நல்லா நீட்டாக தான் இருந்துச்சு. நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இந்த இடத்துக்கு பக்கத்தில் வேறு என்ன இருக்குன்னு பார்க்கும்போது நம்ம முதல்ல பார்த்த மாதிரி தான் குமுளி. 10 கிலோமீட்டர் அதே குமுளி ஏரியா தானே. ஸோ அதனால் இந்த எலிஃபென்ட் கேம்ப் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மூலிகை இதெல்லாம் பார்க்குற மாதிரி அதுக்கான இடம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இது போல் பக்கத்தில் இருக்குது. நீங்கள் இந்த வீடை பார்த்துட்டு வந்துடுங்க. நான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நம்ம இன்னொரு இடத்துக்கு போவோம். அந்த இடத்த பற்றி சொல்கிறேன். அப்படியே பொறிநடையாக அப்படியே வீட்டை பார்த்து இந்த வாட்ச் டவரை பார்த்து முடிச்சுட்டு சரி இறங்கணும் அப்படின்னா அங்கிட்ட வந்து சன்ரைஸ் பாயிண்ட் இருக்குது. சன்ரைஸ் சன்செட் பாயிண்ட். அங்கேயும் எப்படின்னா வந்து இது எப்படா கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, நான் அங்கேருந்து பார்த்தேன்னா தனியாக ஒரே ஒரு அந்த பெஞ்ச் இருந்துச்சு, உட்கார்ற பெஞ்சு. ரைட்டு, அதுவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு போனேன். அப்புறம் தான் அந்த வீட்டில் சொன்னேன் சன்ரைஸ் போயிட்டு எனக்கே தெரியாமல் போயிருக்கேங்கிற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து நிறைய இடத்த ரெனோவேட் பண்ணிட்டுருக்காங்க. இது பூரா தண்ணி நிறைஞ்சு ஓடுதுன்னா பார்த்துக்குங்க. ஸோ இங்கிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா அது பிறகு ரெனோவேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் கீழேருந்து மேலே ஏறி போனேன். அங்கே தான் ஹையஸ்ட்
சரி, ஓகே கைஸ், இதே மாதிரி ஒரு நல்ல இடத்துல நல்ல வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பாய்.